போன வழியிலே சொல்லியிருப்பேன் நம்ம ஊரை காட்டுறோன்னு. இதான் இங்கிட்ட ஃபுல்லாக கொக்கா அடைப்படுத்திட்டுருக்கு. முட்டை போட்டு குஞ்சு பிரிச்சிருக்கு. இந்த கீழே வெள்ளை வெள்ளையாக தெரியுதா? அன்றைக்கி அடித்த ஒரு நாளைக்கு எங்கள் காற்றுல அடிச்சிச்சு. 2 நாள் முன்னாடி தான் காற்றுந்தா. இந்த ஒரு கொக்கு போதா அது இந்த மரத்துலேருந்து தான் போகுது. இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூவாக காட்டுறேன். எங்கள் தெருவை நான் யார் வீட்டில் அந்த ஃபைட்ரு வாங்கினேன் தெரியுமா? இதான் இவங்க வீட்டில் தான் அந்த ஃபைட்ரு வாங்கினேன். உங்களுக்கு அந்த ஃபைட்ரு இவங்க அந்த அண்ணன்ட்ட வந்து மொத்தம் 35 ரூபான்னு வாங்கினேன். நான் ஏமாத்தரா இல்லை. இப்போ ஏன்ட்ட யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. அந்த ஃபைட்ரு அந்த அண்ணன்ட்ட 65 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ என்கிட்ட அந்த ஃபைட்ரு வந்து 70 ரூபா தான். 5 ரூபா தான் நான் கூட்டியிருக்கேன். இந்தா அங்கே ஒன்று தெரியுதுல, அதுதான் மண்டபம். இந்தா ஃபுல்லாக அந்த தென்னை மரம் இருக்குது. உங்களுக்கு முனி மரம் அப்படின்றன்னு தெரில. இந்தா அங்கே ஒரு வாழை மரமாக தெரியுதா? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தோப்பு தான் அது. இந்த தோப்புக்கு போகிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். அதுதான் அங்கே தான் பிளாட்டு. இங்கே ஃபுல்லாக தெருவு தான். ஃபுல்லாக நாங்கள் வாழை மரம் முருங்கை மரம்லாம் வளர்க்கோம். அங்கே ஒரு லூஸு அங்கே நின்றுட்டுருக்காங்களா? இந்தா ஃபுல் வியூ தான். ஃபுல்லாக காமிச்சிட்டேன். இதான் இங்கே கூட ஒன்று பறந்து போகுது பாருங்கள், கொக்கு. இதில் பூச்சி வந்துருச்சு. இந்த முருங்கைக்கரா இருக்குன்னு பறிக்காமல் வச்சுருக்கோம். பூச்சி வெட்டி விட்டு எல்லாமே தழுத்துருச்சு. கொக்கு கூட இங்கே கொக்கு இருக்குது. எங்கள் மாங்காய் மர குச்சி தான் உடஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வச்ச குச்சி. அதனால் நாங்கள் இது வச்சுருக்கோம். இந்த பெரிய வீடு. இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூவாக காட்டுறேன். ஏன்னா எலி நடமாட்டம் இருக்கும். நொங்கு கோயிலில் கட்டினாங்க அந்த நொங்கு. நீங்கள் அந்த கோவில் வீடியோ பார்த்துருக்கணும். இதான் நம்ம தெருவு. வைக்கிறோம் போதா? சியாவா நிற்கிறதா வருங்க. இந்த அண்ணா கொய் வச்சிருக்கு. அண்ணே இந்த கோழி மட்டும் ரொம்ப கொத்தும். காக்கா கொக்கா அது